ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு நான் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்குறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோ சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த டைமில் 5 பல் பூண்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். இது நல்லாவே ஆறி வந்துட்டுருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு இந்த சட்னி எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்தவரை ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப சத்தான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.